ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்றான துல்கஅதா மாதத்தினுடைய 17ஆம் அன்றில் நாம் இருக்கிறோம். உலகினுடைய பல பாகங்களில் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவை நோக்கி முழு உலகத்திலிருந்தும் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் சிலர் இதற்கு பின்னர் பயணம் செய்ய இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்களோ, செல்ல இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜுகளையும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜும் மப்ரூராக அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஆக்குவானாக. யாரெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் மௌத்துக்கு முன்னர் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை, உம்ராவுடைய பாக்கியத்தை, கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் என்பது உன்னதமான பெருமதியான ஒரு அமல். இஸ்லாத்தினுடைய இறுதி கடமை. கடைசியாக கடமையாக்கப்பட்டது ஹஜ் தான். ஹஜ் என்பது இறுதி கடமை. அதனாலேயோ என்னமோ தெரியாது, சிலர் ஹஜ்ஜுடைய கடமையை அவர்களுடைய வாழ்நாளில் இறுதி காலத்தில், கடைசி காலத்தில் தான் செய்வதற்கு தயாராகிறார்கள். இறுதி கடமையை வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. யாரெல்லாம் ஹஜ் செய்வதற்கு வசதிப்படுகிறார்களோ, தன்னுடைய செலவீனம், தன்னுடைய குடும்பத்தினுடைய செலவீனத்தை விட கூடுதலாக பணம் இருந்து அந்த பணத்தின் மூலம் ஹஜ் செய்ய முடியும் என்றால் ஹஜ் கடமை. வாலிபத்திலேயே உடம்பில் தெம்பிருக்கும் போதே ஹஜ்ஜை செய்து கொள்வதுதான் மிக ஏற்றம். இறுதி கடமையை வாழ்நாளினுடைய இறுதி காலத்தில் தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை. இறுதியாக கடமையாக்கப்பட்டது அவ்வளவுதான். தொழுகை கடமையாக்கப்பட்டது, அதற்கு பின்னர் ஜகாத் கடமையாக்கப்பட்டது, அதற்கு பின்னர் நோன்பு கடமையாக்கப்பட்டது, அதற்கு பின்னர் ஹஜ் கடமையாக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் செய்வதற்கு, ஹஜ் உம்ரா செய்வதற்கு உடம்பில் அதிகமான சக்தி தேவை, தெம்பு தேவை. தவாஃப், சஅய், அரஃபா, மினா, முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டும். சொல்வதற்கு லேசாக இருக்கிறது. ஆனால் இந்த அமல்களை செய்வதற்கு உடம்பில் ஆரோக்கியம் தேவை. வயோதிபத்தில் நாம் ஹஜ்ஜுக்கு சென்றால் நிறைய சிரமப்படுவோம். எங்களுடைய அமல்களை சரியான முறையில் செய்ய முடியாமல் போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உம்ரா என்றாலே 4 கடமைகள் தான். உம்ராவுக்கு 4 கடமைகள். மீகாத்தில் இஹ்ராம் கட்டுவது, இஹ்ராத்தை அணிந்து கொண்டு போவோம், நியத்து வைப்போம். அதற்கு பின்னர் கஅபாவை 7 முறை சுற்றுவோம், தவாஃப் செய்வோம். அதற்கு பின்னர் சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா என்று 7 தொங்கோட்டங்கள் ஓடுவோம். அதற்கு பின்னர் முடியை வலித்தால் உம்ரா பூர்த்தியாகும். சொல்வதற்கு எவ்வளவு லேசாக இருக்கிறது. ஆனால் அந்த உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு உடம்பில் நிறைய தெம்பு தேவை, சக்தி தேவை. இங்கிருந்து நாம் மக்காவுக்கு போகும்போதே பிரயாணத்தினுடைய கஷ்டத்தோடு மாற்றலோடு போவோம். தவாஃப் செய்யும் போதும் சிரமமாக இருக்கும். சஅய் செய்யும் போது வாலிபர்கள், நல்ல திரகாத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் கூட சில நேரம் உட்கார்ந்து எழும்பிதான் சஅயை கூட பூர்த்தி செய்வார்கள். இந்த ஹஜ் உம்ரா செய்வதற்கு உடம்பில் அதிகமான தெம்பு தேவை,
சக்தி தேவை. பொதுவாக கூழ்காலத்தில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். கிளைமேட் நல்லம் என்பதனால் லோக்கல், அதாவது அரேபியர்கள் கூட அதிகமாக உம்ராவுக்கு வருவார்கள். பல நாடுகளில் இருந்து சூடு குறைந்த காலம், கூலான காலம் என்பதற்காக உம்ராவுக்கு வருவார்கள். ஜனம் கூடுதலாக இருக்கும், மக்களுடைய கூட்டம் கூடுதலாக இருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் நாம் உம்ரா செய்யும் போது தவாஃபுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5-6 மணித்தியாலங்கள் எடுத்தது. தவாஃபுக்கு மட்டும் 5-6 மணித்தியாலங்கள். சைக்கும் அதே போன்றுதான் 6-7 மணித்தியாலங்கள் எடுத்தது. சென்ற மாதம் ஏப்ரல் சூடு காலம், அதனால் கொஞ்சம் ஜனம் குறைவாக இருந்தது. தவாஃப் செய்யும் போது 40 நிமிடங்களில் தவாஃப் செய்துவிட்டோம். சையோடு சேர்த்து 2 மணித்தியாலங்களில் முடிந்துவிட்டது. இருந்தாலும் சை செய்யும் போது பலரும் உட்கார்ந்து எழும்பிதான் போயிட்டு வந்தார்கள். நோயாளிகள் அல்ல, வயோதிபர்கள் அல்ல, வாலிபர்கள், உடம்பில் நல்ல சக்தியோடு தெம்போடு இருக்கக்கூடியவர்கள். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ரா செய்வதற்கு உடம்பில் தெம்பு தேவை. அதனால் யாருக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய வசதி இருக்கிறதோ ஹஜ்ஜை தாமதப்படுத்தாதீர்கள். இந்த வருடம் ஹஜ் செய்ய முடியாது, ஏற்கனவே யாரெல்லாம் பதிந்து உறுதி செய்து விட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வருடம் ஹஜ் செய்யலாம். பல குரூப்புகள் சென்று விட்டது. இன்னும் சில குரூப்புகள் இந்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளால் போக இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையோ பிற்படுத்தாமல் அடுத்தடுத்த வருடங்களுக்கு உள்ளாலேயே செய்து கொள்ளுங்கள். ஹஜ் எப்படி கடமையோ அதே போன்று உம்ரா என்பதும் கடமை. பலரும் தவறுதலாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஹஜ் தான் கடமை, உம்ரா சுன்னத் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். ஹஜ் எப்படி கடமையோ அதே போன்று உம்ராவும் கடமை. ஒருவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை, ஆனால் உம்ரா செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறது என்றால் அவர் உம்ரா செய்வது அவருக்கு கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ் உம்ராவுடைய கடமைகளை வயோதிபம் வரும் வரை, கடைசி காலம் வரை பிற்படுத்திக் கொண்டு இருக்காமல் ஆரம்ப காலத்திலேயே நோய் இல்லாமல் வாலிபத்தோடு நல்ல தெம்போடு இருக்கக்கூடிய காலமே செய்து கொள்வோம். ஒருவேளை மௌத்து வந்தால், ஃபர்தான ஹஜ்ஜை நான் நிறைவேற்றவில்லை என்றால், ஃபர்தான உம்ராவை நான் நிறைவேற்றவில்லை என்றால் நான் ஒரு கடனாளியாக வஃபாத்தாகுவேன். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலேயே ஃபர்தான உம்ராவை, ஃபர்தான ஹஜ்ஜை செய்துவிட்டால் வாழ்க்கை பூராக நிம்மதியாக வாழலாம். மலக்குல் மௌத் எங்களுடைய ரூஹை கைப்பற்ற வந்தாலும் கடன் இல்லாத மௌத்தை நாம் அடைவோம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலர் இருப்பார்கள், அவர்கள் நல்லக சம்பாதிப்பார்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் வயோதிபம் அடைந்திருப்பார்கள், அவர்கள் ஹஜ் உம்ரா செய்திருக்க மாட்டார்கள். உங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய இஹ்சானில், உபகாரத்தில் ஆக உச்சக்கத்தை இஹ்சான் உபகாரம் இருக்கும் என்றால் அது கஅபாவை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். அந்த இஹ்சானை அவர்கள் வாழ்நாளிலேயே மறக்க மாட்டார்கள். அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருக்கிறானா? உங்களுடைய தாய் தந்தை ஹயாத்தோடு இருந்தால் அவர்களை ஹஜ் உம்ராவுக்காக அனுப்பி எடுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வயோதிபம் வரை பிற்படுத்தக்கூடாது. சிலர் வயோதிபம் அடைந்துதான் ஹஜ் உம்ராவுக்காக தயாராகுவார்கள். ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனால்
இன்னொருவருடைய துணை அவருக்கு தேவை. சிலரை வீழ்ச்சியாரில் தள்ள வேண்டும். காபாவை தொடக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்காது. கீழிருந்து தவாப் செய்யும் போது மாத்திரமே காபாவை தொடலாம். அதுவும் மிக சிரமம், கஷ்டம். காபாவை தொடுவதே கஷ்டம் என்றால் ஹஜருல் அஸ்வதை தொடுவது எவ்வளவு கஷ்டம். ஆக வயோதிபர்களுக்கு காபாவை நெருங்கக்கூட இயலாது. வீழ்ச்சியாரில் போகக்கூடியவர்கள் மேல் பகுதியால் தான் செல்வார்கள். அவர்களை யாராவது தள்ள வேண்டும். சிலர் சல்லிக்காக கூலிக்காக ஆள் எடுத்து தள்ள வைப்பார்கள். பெரிய ரோல், கீழிருந்து சுத்தினால் சின்ன ரோல் தான், மேலால் வரும் பொழுது பெரிய ஒரு ரோல். குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தள்ளும் போது மிக சிரமப்படுவார்கள். வயோதிபத்தை அடைந்தவர்கள் யூரினுடைய பிரச்சனைகள் இருக்கும். வயோதிபத்தோடு சம்பந்தப்பட்ட சில நோய்கள் இருக்கும். தவாஃபுக்கும் சாயிக்கும் நிறையவே சிரமப்படுவார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் ஹஜ் உம்ரா கடைசி காலத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரு அமல் அல்ல. ஆரம்ப காலத்தில் வாலிப பருவத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு அமல். அதை நேரங்காலத்தோடு நாம் செய்துவிட்டால் மௌத் வரை தூய்மையாக வாழலாம். மலக்குல் மௌத் வந்தாலும் நிம்மதியாக வஃபாத்தாகலாம். கடன் இல்லாத மௌத்தை நாம் அடைவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ராவுடைய அமல்கள் பணம், சொத்து, செல்வத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தாலும் சொத்து இருக்கக்கூடியவர்கள், பணம் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே ஹஜ் உம்ரா செய்ய மாட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் தேவை. கோடி கணக்கில் பணம் இருக்கும், பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள். டிசம்பர் ஏப்ரல் வந்தால் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு மலேசியா, சிங்கப்பூர், துபாய் போவார்கள். ஆனால் காபாவை அவருடைய கண்களால் பார்த்திருக்க மாட்டார்கள். எவ்வளவு துர்பாக்கியசாலிகள்! அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களை மட்டுமே தன்னுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக அழைப்பான். அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். சிலர் உம்ரா வருவார்கள், 40-50 வருடங்களாக உண்டியலில் பணம் சேர்த்து வருவார்கள். சிலர் மாதம் மாதம் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி பல வருடங்களாக பணம் சேகரித்து உம்ரா வருவார்கள். ஹஜ் உம்ரா செய்வதற்கு பணம் தேவையில்லை. ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையும் தேற்றமும் இருந்தால் அல்லாஹ் உங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பான். அதனால தான் நாம் பார்க்கிறோம், ஊதுபத்தி விற்கக்கூடியவர், அத்தர் விற்கக்கூடியவர், மிக்சர் விற்கக்கூடியவர், சின்ன சின்ன வருமானம் பெறக்கூடியவர்கள் கூட ஹஜ் உம்ராவுக்கு போவார்கள். பணத்தால், செல்வத்தால் ஹஜ் உம்ரா செய்துவிட முடியாது. ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் தேற்றமும் அதற்குண்டான முயற்சியும் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல கோடீஸ்வரர்கள் காபாவையே பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலிகள்! அந்த காபாவை பார்ப்பது, காபாவை தவாஃப் செய்வது எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம்! ரசூலுல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்வது எவ்வளவு பெரும் ஒரு பாக்கியம்! ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் ஃபாத்திஹுல் குதுஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்டவர். இவருடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம். சுல்தான் ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவருக்கு சரியான ஆசை. ஆனால் அவருடைய அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, யுத்தங்கள், அது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதனால் ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு அமையவில்லை. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக போகும்போது ஊரினுடைய எல்லை வரை போவார். அவர்களை பலி அனுப்பி வைத்துவிட்டு வருவார். அவர்கள் திரும்ப வரும்போது
ஊருடைய எல்லைக்கு சென்று அவர்களை வரவேற்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ் செய்ய நாடுகிறாரோ அவர் அவசரப்படுத்தட்டும். ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது. யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையோ அவர்கள் பிற்படுத்தாமல் இப்பொழுதிலிருந்தே முன்பதிவுகளை செய்து அடுத்த வருடம் ஹஜ் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களுடைய நாட்டிற்கு கிட்டத்தட்ட 3500 கோட்டாக்கள் தான் கிடைக்கிறது. சில வேளை நேரத்தோடு அது பூர்த்தியாகிவிடும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் கடமையாகியவர்கள் ஹஜ்ஜிக்காக தயாராகுங்கள். உம்ரா கடமையாகியவர்கள் உம்ராவை செய்யுங்கள். ரெண்டுமே ஃபர்த், ரெண்டுமே கட்டாய கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு ஹஜ் செய்வதற்கு வசதி இருக்கிறதோ, ஹஜ் செய்யக்கூடிய அளவுக்கு வசதி, பணம், அதே போன்று இஸ்திதாஅத் ஒன்று இருக்கிறது, இஸ்திதாஅத்துல் மால், பண ரீதியான சக்தி. இன்னொன்று இருக்கிறது இஸ்திதாஅத்துல் பதன், உடல் ரீதியான சக்தி. இரண்டுமே தேவை. யாருக்கு வசதி வாய்ப்பு, உடம்பில் ஆரோக்கியம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ் கடமை. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், யார் ஹஜ் செய்யவில்லையோ, ஹஜ்ஜை யார் புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் ஆலத்தார்களை விட்டும் தேவையற்றவர். நீங்க ஹஜ் செய்ய வேண்டும் என்றோ, உம்ரா செய்ய வேண்டும் என்றோ, கஅபாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்றோ அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ரா என்பது அடிக்கடி செய்யப்பட வேண்டியது. ஃபக்ரை இல்லாமலாக்கும். ஹஜ் உம்ராக்களை அடிக்கடி செய்வது ஃபக்ர் என்ற வறுமையை இல்லாமலாக்கும். சிலர் சொல்வார்கள், அடிக்கடி ஹஜ் உம்ராவுக்கு சென்று கொண்டிருக்கிறார், அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அது தவறான கருத்து. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு சதகா ஜகாத் கட்டாயம் கொடுக்க வேண்டும். இதே நேரம் ஹஜ் உம்ராக்களையும் அல்லாஹ் வசதி தந்திருந்தால், உடம்பில் அல்லாஹ் சக்தியை தந்திருந்தால் அடிக்கடி செய்ய வேண்டிய 2 அமல்கள் தான் ஹஜ் உம்ராவுடைய அமல்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யஜூஜ் மஜூஜ் வெளிப்படுவார்களே, அந்த காலத்தில் கூட ஹஜ் உம்ராக்கள் செய்யப்படும். எப்போது ஹஜ் உம்ரா கஅபாவை தவாஃப் செய்வது நிறுத்தப்படுமோ அப்பொழுது உலகம் அழிந்துவிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போது, தஜ்ஜால் வெளிப்படும் போது, யஜூஜ் மஜூஜ் வெளிப்படும் போது, இந்த காலத்தில் எல்லாம் கஅபாவை தவாஃப் செய்யக்கூடியவர்கள், அதாவது ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுஹஜ்ஜல் பைத், பைத்துல்லாஹை தவாஃப் செய்யும் வரை கியாமத் உண்டாகாது. எப்போது பைத்துல்லாஹை தவாஃப் செய்வதற்கு யாருமே இல்லாமல் ஆகுவார்களோ அப்பொழுது அல்லாஹ் இந்த துனியாவை அழித்து விடுவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து கஅபா கட்டப்பட்ட நாள் முதலிலிருந்து கஅபா தவாஃப் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. கியாமத் வரை தவாஃப் செய்யப்படும். எப்போது தவாஃப் நிற்குமோ அப்போது உலகம் அழிந்துவிடும். அல்லாஹ் உலகத்தை துனியாவை அழித்து விடுவான். கஅபா எப்பொழுது கட்டப்பட்டது என்று அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னரே கஅபா கட்டப்பட்டு விட்டது. கஅபாவை கட்டியவர்கள் மலாயிகா, மலக்குமார்கள். இந்த துனியாவில் மனிதர்களுக்கு முன்னர் மனிதர்களை போன்று வாழ்ந்தவர்கள் ஜின்கள். ஜின்கள் இரத்தத்தை ஓட்டினார்கள், குழப்பங்களை ஃபசாதுகளை உண்டாக்கினார்கள்.
அல்லாஹ் அந்த நேரத்தில் இப்லீஸை லஅனத் செய்திருக்கவில்லை. இப்லீஸுடைய தலைமையின் கீழ் மலக்குமார்களுடைய ஒரு படையை இந்த பூமிக்கு அனுப்பினான். இப்லீஸ் மலக்குமார்களோடு சேர்ந்து ஜின்களோடு யுத்தம் செய்தான். ஜின்களோடு யுத்தம் செய்து மலை அடிவாரங்கள், ஆத்தோரங்கள், கடலோரங்கள், பொந்துகள், குகைகள் என்று ஒதுக்குப்புறமான இடங்களுக்கு ஜின்களை விரட்டிவிட்டார்கள். அதற்கு பின்னர் தான் அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியில் ஹலீஃபாவை, பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். ஹலீஃபா என்றால் ஒருவருடைய இடத்தில் இன்னொருவரை கொண்டு வருவது. ஜின்கள் வாழ்ந்தார்கள், ஜின்களுடைய இடத்திற்கு இன்னொரு படைப்பை நான் கொண்டு வரப் போகிறேன். மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. அவர்கள் ஜின்களுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறார்கள். இரத்தத்தை ஓட்டக்கூடிய, ஃபசாதுகளை, ஃபித்னாக்களை உண்டாக்கக்கூடிய அவர்களையா படைக்க போகிறாய்? ஜின்களுடைய வாழ்க்கையை பார்த்த மலக்குமார்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த நேரம் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இது நீண்ட வரலாறு, பேசுவதற்கு நேரம் போதாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவில் இறங்கினார்கள், சவுதியில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சரந்தி, ஸ்ரீலங்காவில் இறங்கினார்கள். சில சரித்திர ஆசிரியர்கள், முஅர்ரிஹூன்கள் ஹிந்த் என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள், இந்தியா என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரே நாடாக இருந்தது. பூமியுடைய சுழற்சியின் மூலம் வெவ்வேறு நாடுகளாக பிரிந்தது என்று இன்றைய சயின்ஸ் உறுதி செய்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியது சரந்தி, இந்த ஸ்ரீலங்காவில். முஅர்ரிஹூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முறைகள் நடந்து இலங்கையிலிருந்து, எங்களுடைய நாட்டிலிருந்து மக்காவுக்கு போனார்கள். முதல் முறை மக்காவுக்கு போகும்போது மலக்குமார்கள் காபாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஆதம் கேட்டார், நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த காபாவை தவாஃப் செய்கிறீர்கள்? 7000 வருடங்களாக நாம் தவாஃப் செய்கிறோம். அதனால் தான் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், காபாவை கட்டியவர்கள் மலாயிகா, மலக்குமார்கள் தான் கட்டினார்கள். இன்னும் சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள், காபாவை கட்டியது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வெள்ளத்தின் மூலம் அல்லாஹ் மக்களை அழித்தான். அந்த நேரம் காபாவுடைய கற்கள் எல்லாம் கலந்து போனது, அஸ்திவாரம் இருந்தது. அதற்கு பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், அஸ்திவாரம் இருந்தது. அஸ்திவாரத்துக்கு மேலால் காபாவை கட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 தவாஃப் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஹஜ் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய ஹஜ் காபாவை தவாஃப் செய்து மாத்திரம்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 தவாஃப் செய்திருக்கிறார்கள். நபி ஆதமுக்கு பின்னர் பல நபிமார்கள், ரசூல்மார்கள் காபாவை தவாஃப் செய்ததாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய முறை இருக்கிறது, நாம் செய்யக்கூடிய ஹஜ் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது. துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள் மினாவில் இருப்போம், 9வது நாள் அரஃபாவில் தங்குவோம், 10வது நாள் முஸ்தலிஃபாவில் இருப்போம். அதற்கு பின்னர் உள்ள 3 நாட்களும் மினாவில் கல்லெறிவோம், காபாவை தவாஃப் செய்வோம், சஅய் செய்வோம், முடிவளிப்போம், குர்பான் கொடுப்போம். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு காட்டி தந்த ஹஜ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை என்ன தெரியுமா? வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய கூலி சுவர்க்கம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? ஹஜ்ஜும் மப்ரூர்,
யாராவது ஹஜ்ஜுக்கு போகும்போது அல்லது ஹஜ்ஜில் இருந்து திரும்பி வந்தால் நாம் அவருக்கு துஆ செய்வோம், உங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஹஜ்ஜும் மப்ரூராக ஆக்குவானாக என்று. ஹஜ்ஜை மப்ரூர் என்றால் என்ன? அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள், இதா லம் யுகாலிதுஹு ஷைஉம் மினத் துனூப், அவருடைய ஹஜ்ஜில் எந்த ஒரு பாவமும் தவறும் கலந்திருக்காது. அவருடைய அந்த ஹஜ்ஜுடைய காலம் சிறிய பெரிய எந்த விதமான அணுவளவு கூட பாவங்கள் செய்திருக்க மாட்டார். அந்த ஹஜ் தான் ஹஜ்ஜும் மப்ரூர். அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது ஆரம்பத்திலேயே சொல்கிறான், தஸவ்வது, ஹஜ்ஜுக்கு போகும்போது கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டுச்சாதனம் என்றால் உடுக்க உடை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு, ஹஜ்ஜுக்காக சென்று என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவது ஜாத், கட்டுச்சாதனம். அல்லாஹ் சொல்கிறான், கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கொண்டு போங்கள். ஃபைன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் கொண்டு போகக்கூடிய சாமான்களில் ஆக சிறந்தது தக்வா என்ற இறையச்சம் தான். பாஸ்போர்ட்டை விட, விசா டிக்கெட்டை விட தக்வா தான் ஒரு ஹாஜிக்கு தேவை, ஒரு முஅத்தமிருக்கு தேவை. அதற்கு பின்னர் தான் மற்ற அனைத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்து உம்முஹு, யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வாரோ, எந்த ஒரு பாவமான வார்த்தைகளும் பாவிக்காமல், எந்த தவறான நடத்தைகளும் ஈடுபடாமல் யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வாரோ, அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்ப வருவார். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பாப்பா மகன் ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் மகன் பாப்பாவுக்கு சொன்னார், இந்த முறை இந்த வருடம் ஹாஜிகள் அதிகமாகவே வந்தார்களே, எவ்வளவு கூட்டம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த முறை ஹஜ் செய்தவர்கள் குறைவோ, பொழுதுபோக்குக்காக மக்கா மதீனாவை பார்க்க வந்தவர்கள் தான் அதிகம். அந்த சிலருடைய ஹஜ்ஜின் மூலம் மற்ற அனைவர்களுடைய ஹஜ்களும் கபூல் செய்யப்பட்டு விட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஹ்ராம் அணிந்தால் அவன் கஃபனை அணிந்ததை போன்று அங்கு எடுக்கக்கூடிய பயிற்சி, அந்த தக்வா மௌத் வரை இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது ரசூலுல்லாஹுடைய ஜாத், கட்டுச்சாதனம், அவர்களுக்கு தேவையான சாமான்களை தயார் செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருக்கு தேவையான சாமான்களை தயார் செய்தார்கள். ஒரு ஒட்டகத்தில் வைத்து ரசூலுல்லாஹுடைய சாமான்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாமான்களும் கட்டப்பட்டது. ஒரு குலாம் அடிமை அந்த ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்தான். இடைவெளியில் அந்த ஒட்டகத்தை மிஸ் பண்ணிவிட்டான். ஒட்டகம் காணல. அவர் தடுமாறுகிறார், என்ன செய்வது? ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கருக்கும் என்ன நான் சொல்வது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த கோபத்தில் அடிமையை கையோங்கினார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உந்துரு இலா ஹாதல் முஹரிம் யத்ரிபு குலாமா, பாருங்க இந்த இஹ்ராம் கட்டியவர அவருடைய அடிமைக்கு அடிக்கிறாரே. இஹ்ராம் கட்டிவிட்டால் எந்த பாவமான காரியங்கள், சிறிய பெரிய எந்த விதமான வெறுக்கத்தக்க எதிலும் ஈடுபடக்கூடாது. அதுதான் ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹஜ் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஹஜ். அவர் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவோ, நான் ஹாஜி என்று எல்லாரும் என்னை அழைக்க வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது இருந்தும் நான் ஹஜ் செய்யவில்லை என்று மக்கள் குறை சொல்வார்கள் என்பதற்காகவோ, துன்யாவுடைய லாபத்திற்காக அவர் ஹஜ்ஜுக்கு போனால் அந்த ஹஜ்ஜால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரமே நாடி
யார் ஹஜ்ஜுக்கு போகிறாரோ அதுதான் ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக் என்றால் யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் சரணடைந்து விட்டேன். நீ அழைத்தாய், நான் அந்த அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ஜும் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் ஹஜ்ஜுடைய அர்கான்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜை செய்து காண்பித்தார்களோ அப்படியே செய்வதுதான் ஹஜ்ஜும் மப்ரூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை செய்து காண்பித்துவிட்டு தனது கடைசி பேருரையில், அரஃபாவுடைய பேருரையில், ஹுத்பாவில் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும். இந்த ஹஜ்ஜுடைய அமால்கள் எப்படி என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். லஅல்லி லஅல்காக்கும் பஅத ஆமி ஹாதா. இந்த வருடத்துக்கு பின்னர் உங்களை நான் சந்திக்காமல் இருக்கலாம், மறுபடியும் நாங்கள் சந்திக்காமல் இருக்கலாம். அதனால் இந்த ஹஜ்ஜுடைய அமால்களை, மனாசிக்குகளை நீங்கள் சரியாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ராக்கள் எங்களுடைய எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். ஹஜ் உம்ராக்கள் எங்களை சுத்தப்படுத்துகிறது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ர் இப்னு ஆஸுக்கு சொன்னார்கள், அலா தஅரீஃப், உங்களுக்கு தெரியாதா, அன்னல் இஸ்லாம் யஹ்திமு மா கபலா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் முந்தைய எல்லா பாவங்களையும் அது அழித்துவிடும். வ அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கபலா, ஹிஜ்ரத் செய்தால் முந்தைய பாவங்கள் அனைத்தும் அந்த ஹிஜ்ரத் அழித்துவிடும். வ அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கபலா, ஹஜ் என்பது முந்தைய எல்லா பாவங்களையும் அழித்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா செய்தால் அடுத்த உம்ரா வரையுள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் உம்ராக்கள் எங்களுடைய பாவங்களை அடியோடு அழித்துவிடும். ஹஜ் உம்ரா செய்ய நியத்து வைத்திருக்கக்கூடியவர்கள் ஹலாலான பணத்தை கொண்டு மாத்திரமே ஹஜ் உம்ராவை செய்யுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய வருமானம் சரியாக இல்லை, ஹராமான வருமானம் என்றால் உங்களுடைய ஹஜ் உம்ராக்கள் கபூல் செய்யப்பட மாட்டாது. கஅபாவையே பரிசுத்தமான பணத்தின் மூலம் தான் கட்டியிருக்கிறார்கள். குறைஷிகள், ரசூலுல்லாஹுடைய வாலிபத்தினுடைய காலம், குறைஷிகள் அபூ ஹாஷிம் கோத்திரத்தினர்கள் தான் கஅபாவை பராமரித்தார்கள். ஒரு பெண் கஅபாவுடைய புடவைக்கு சாம்பிராணி பிடித்துக் கொண்டிருந்தால் நெருப்பு பிடித்து விட்டது. அந்த நெருப்பு பிடித்தது, கஅபா பத்தி நிறைய டேமேஜ் ஆகிவிட்டது. இந்த நேரம் குறைஷிகள் கஅபாவை கட்டுவதற்கு முன் வந்தார்கள். அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள், ஹலாலான பணத்தின் மூலம் மாத்திரமே நாம் கஅபாவை கட்டுவோம். கஅபா ஆரம்பத்தில் 3 பக்கம் பெட்டியாகவும் ஒரு பக்கம் வட்டமாகவும் இருந்தது. 3 பக்கம் பெட்டியாக எடுத்தார்கள். அடுத்த பக்கத்தை வட்டமாக இருப்பதற்கு பணம் போதாது. பணம் இருக்கிறது, ஹலாலான பணம் போதாது. பெட்டியாக எடுத்தார்கள். அடுத்த துண்டுக்கு தான் அதற்கு ஹதீம் ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று சொல்லப்படும் ஒரு வட்டத்தை வைத்தார்கள். அந்த முறையில் தான் இன்றும் கஅபா இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட நேரம், ஃபத்ஹே மக்காவுடைய நேரம், ஃபித்னாக்கள் உண்டாகும் என்ற பயத்தினால், அச்சத்தினால் கஅபாவை உடைத்து அந்த ஒரு பக்கத்தை வட்டமாக்கவில்லை, ரசூலுல்லாஹ் விட்டார்கள். அதனால் ஹலீஃபாக்களும் கஅபாவை பெட்டியாக விட்டார்கள். இன்று வரைக்கும் கஅபா பெட்டியாகவே இருக்கிறது. காரணம், ஹலாலான பணத்தின் மூலம் மாத்திரமே கட்ட வேண்டும் என்று அன்றைய குறைஷிகள் உறுதியாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் அந்த பைத்துல்லாவை தவாஃப் செய்ய போகும்போது, நாம் ஹஜ் உம்ரா செய்ய போகும்போது ஹராத்தை எடுத்துக்கொண்டு போனால் எங்களுடைய ஹஜ் உம்ராக்கள் எப்படி கபூலாகும்?
மலக்குமார்களின் மூலம் எங்களுடைய ஹஜ் உம்ராக்கள் சுருட்டி முகத்தில் வீசப்படும். இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை மாத்திரமே கபூல் செய்வான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹரஜல் ஹாஜ்ஜு பினஃபகத்தின் தய்யிபா. ஒரு ஹாஜி ஹலாலான பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்காக போனார். லப்பைக வஸஅதைக என்று தல்பியா சொல்கிறார். மலக்குமார்கள் அவருக்கு சொல்வார்கள், லப்பைக வஸஅதைக, அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான், உனக்கு சாந்தி உண்டாகட்டும். மலக்குமார்கள் துஆ செய்வார்கள். இதே நேரம் இதா ஹரஜல் ஹாஜ் பின்னஃபகத்தில் ஹபீஸா, ஹராமான தவறான வழியில் சம்பாதித்த பணத்தின் மூலம் ஹஜ்ஜுக்கு ஒருவன் சென்றால் மலக்குமார்கள் சொல்வார்கள், லா லப்பைக வலா சஅதைக, ஜாதுக ஹராம், அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான், உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனது கட்டு சாதனம் ஹராம், வனஃபகத்துக ஹராம், நீ கொண்டு வந்த செலவீனம் பணம் அது ஹராம், வஹஜ்ஜுக கைரு மப்ரூர், அதனால் உன்னுடைய ஹஜ்ஜும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மலக்குமார்கள் பதுவா செய்வார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய சிலர் நினைக்கிறார்கள், ஹராமான முறையில் சம்பாதித்து விட்டு வட்டியின் மூலமோ அல்லது இன்னொருடைய சொத்தை அபகரித்துக் கொண்டோ ஏதோ ஒரு ரீதியில் ஹராமான பணத்தை எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனால் அந்த பாவம் கழிந்து விடும் என்று நினைக்கிறார்கள். முதலாவது உங்களுடைய ஹஜ் உம்ராவே கபூல் செய்யப்படாது. அந்த நிலைமையில் யாராவது இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது உங்களுடைய பணத்தை சுத்தப்படுத்துங்கள். ஹராமான ஆகுமாகாத பணங்களை ஓரப்படுத்துங்கள், சொத்து செல்வங்களை ஓரப்படுத்துங்கள். இல்லை என்றால் அந்த ஹராமான சொத்து செல்வங்களின் மூலம் அல்லாஹ் உங்களுடைய முழு சொத்து செல்வத்தை அழிப்பான், ஏதோ ஒரு ரீதியில் அழிப்பான். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, ஹலாலான உழைப்பின் மாத்திரமே ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும். ஹலாலான பணம் மட்டுமே எங்களுடைய உடம்பில் கலந்திருக்க வேண்டும். ஹலாலான உணவு மட்டுமே எங்களுடைய உடம்பில் கலந்திருக்க வேண்டும். ஹராம் கலந்து விட்டால் எங்களுடைய ஹஜ் மட்டுமல்ல, உம்ரா மட்டுமல்ல, தொழுகை கூட, துஆ கூட கபூல் செய்யப்பட மாட்டாது. ஒரு முசாஃபிர் சன்ஆ யமனுடைய தொங்கலுடைய பகுதியில் இருந்து இஹ்ராம் அணிந்து கொண்டு கால்நடையாக ஹஜ்ஜுக்காக வருகிறார். அவருடைய முகமெல்லாம் தூசி படிந்திருக்கிறது, தலை பரட்டி அடைந்திருக்கிறது. அஸ்ஸஃபரு கித்அத்தும் மினல் அஸாப், பிரயாணம் என்பது வேதனையுடைய ஒரு பகுதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் கபூல். வந்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கிறார், அதுவும் நடந்து வந்திருக்கிறார், இஹ்ராம் அணிந்து வந்திருக்கிறார், சிரமத்தோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறார். அவர் அல்லாஹ்விடத்தில் யா ரப் யா ரப் துஆ செய்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை காண்பித்து சொன்னார்கள், வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், குடிப்பானம் ஹராம், ஆடை ஹராம், அவருடைய உடம்பு ஹராத்தினால் வளர்க்கப்பட்டிருக்கிறது, அவருடைய துஆ எப்படி அங்கீகரிக்கப்படும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வருமானத்தில் ஹலாலை மட்டுமே நாம் சேர்த்துக் கொள்வோம். ஹராத்தில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இல்லை என்றால் ஹசிர துன்யா வல் ஆகிரா, துன்யாவும் நாசம் ஆகிரவும் நாசம். ஹலாலான வழியில் நாம் உழைத்து ஹஜ் உம்ராவுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 30-40 வருடங்கள் உண்டியலில் பணம் சேர்த்து மாத சம்பளத்தில் இருந்து ஒரு கணக்கை ஒதுக்கி ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் ஏராளம். சொத்து செல்வம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஹஜ் உம்ரா செய்ய முடியாது, காபாவை பார்க்க முடியாது, காபாவை தவாஃப் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் மட்டுமே காபாவை பார்க்கலாம். அல்லாஹ் தான் விரும்பக்கூடியவர்களை மட்டுமே தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக அழைப்பான். எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக நாம் ஒருவரை அழைப்பதென்றால்
நல்லவர்களை, எங்களுக்கு நேசிக்கக்கூடியவர்களை மட்டுமே அழைப்போம். எல்லாரையும் வீட்டுக்கு விருந்தாளியாக அழைக்க மாட்டோம். அல்லாஹ் தான் விரும்பக்கூடிய அடியார்களை மட்டுமே தன்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக அழைக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, ஒவ்வொருவருக்கும் ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். இது ஈமானுடைய அடையாளம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், யாருக்கு ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும், காபாவை பார்க்க வேண்டும், காபாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, ஆசை இல்லையோ, அவனுடைய ஈமான் சந்தேகத்துக்குரியது. அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடியுமானவரை ஹஜ் உம்ரா செய்வதற்காக வேண்டியே நாம் உழைப்போம். பணங்களை சேகரித்து மௌத்துக்கு முன்னர் ஒரு முறையாவது அந்த காபாவை பார்க்க வேண்டும் என்று நாம் கனவு காண்போம். யாரெல்லாம் முயற்சி செய்தோம், ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அளவுக்கு வசதி கிடைக்கலையோ, சந்தர்ப்பம் கிடைக்கலையோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த ஹதீஸை அமுல்படுத்துங்கள். பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும். சுனனு திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅத்தின், யார் இமாம் ஜமாத்தோடு சுபஹ் தொழுகையை தொழுந்து சும்ம காத யذ்குருல்லாஹ ஹத்தா தத்லுஅ அஷம்ஸ், சூரியன் உதிக்கும் வரை அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருந்தால், திக்ர் செய்து கொண்டிருந்தால், சூரியன் உதித்ததும் 2 ரக்காத்களை தொழுந்து கொண்டால், கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மா, அவருக்கு பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என்று 3 முறைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கெல்லாம் முயற்சி செய்தும் ஹஜ் உம்ராவுடைய வசதி கிடைக்கலையோ, அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து பிறகு சூரியன் உதிக்கும் வரை திக்ர் செய்து கொண்டிருந்து விட்டு சூரியன் உதித்ததும் 2 ரக்காத்களை தொழுந்து கொண்டால் பூர்த்தியான ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்னுடைய வாழ்நாளில் மௌத்துக்கு முன்னர் ஒரு ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அதற்காக வேண்டியே நாம் உழைப்போம். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கவனிக்க, குடும்பத்தை தலை குனியாமல் அவர்களை கௌரவமாக வாழ வைக்க, ஹஜ் உம்ரா செய்ய, இது போன்ற காரணங்களுக்காக துன்யாவை தேடுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்யலாம். ஃபர்தான வணக்கங்களில் குறைபாடு செய்யாமல் அதற்கு நன்மை இருக்கிறது. எனவே ரப்புல் ஆலமீன் என்னுடைய மௌத்துக்கு முன்னர் காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, காபாவை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ருக்னுல் யமானியை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை, மகாம் இப்ராஹீமை முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை, ஹத்தீமுக்குள்ளால் காபாவுக்குள்ளால் தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. ரப்பே ரஹ்மானே, ரசூலுல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பக்கியுல் கர்கத் என்ற அந்த ஜன்னத்துல் பக்கியுடைய மைய வாடிக்கை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை, அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, மௌத்துக்கு முன்னர் ஒரு முறையாவது உம்ராவுடைய பாக்கியத்தை, காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. ரப்பே, யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடும் தேற்றத்தோடும் இருக்கிறார்களோ